நாங்கள் விவேகானந்தரை மோடி அவர்கள் பூஜிக்கின்ற மனிதர். அவரை பல இடங்களிலே மேற்கோள் காட்டி பேசியும் இருக்கிறார். அத்தகைய அந்த விவேகானந்தர், அந்த ஆன்மீக துறவி விவேகானந்தர் அனுராதபுரத்துக்கு ஒருபோது வந்தார். அதாவது 1897 விவேகானந்தர் ஜனவரி மாதம் 15 கொழும்பிலே இறங்கி 17 அனுராதபுரம் மகாபோதி மரத்துக்கு முன்றலிலே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். ஆற்றுவதற்காக ஏற்பாடு நடந்தது. அந்த மேடையிலே துறவி விவேகானந்தர் ஏறிய பொழுது அது பொழுது சாய்கின்ற நேரம் இந்த பௌத்த துறவிகள் இந்த கித்துள் மரத்தினுடைய அதனுடைய அந்த மட்டையிலே சூழ் கொளுத்தி என்று சொல்றார். சூழ் என்பது அது விளக்காக நெருப்பெரியும் கொளுத்தி கொண்டு வந்து முன்றல்ல நின்று விவேகானந்தரை நோக்கி பலர் கற்களை எறிந்தார்கள். அந்த கூட்டம் தடைப்பட்டது. விவேகானந்தர் காவி உடுப்புடன் அவர் மேடையிலிருந்து குதித்து ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டு அவர் வெளியே ஓடினார் என்ற வரலாறு தான் பதியப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பௌத்தத்துடன் ஒரு ஒற்றுமையை பேணுவதற்கு ஒரு ஆன்மீகத்துறை விவேகானந்தரால் கூட முடியவில்லை. விவேகானந்தர் இறுதியிலே இந்தியாவுக்கு சென்று சொன்னார், பேட்டி அளிக்கின்ற போது சொன்னார், ஞானபூமி என்ற பத்திரிகையிலே பேட்டி அளிக்கின்ற போது சொன்னார், இலங்கையிலே உண்மையான பௌத்தர்கள் கிடையாது, அங்கே காட்டு மிராண்டிகள் இருக்கிறார்கள் என்றுதான் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த வரலாற்றை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.